இருக்கக்கூடியவர்களே ஒரு இளம் பேச்சாளர். இவங்க பேச்சுதான் நம்ம கேட்கணும். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. செல்வி ராதா அவர்கள் சென்ற முறை நான் வந்த பொழுது அக்கம்மாதேவி நாடகத்தை மிக அருமையாக நடத்திய ஒரு பெண்மணி, ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். எதை கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியும் என்று செய்யக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல பல ஆற்றலை பெற்ற ராதா அவர்கள் இன்றைய தினத்தில் மௌனமே பேசவா என்கின்ற அந்த நூலின் சிறப்பினை பற்றி பேச இருக்கின்றார். அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்கிறேன். தாய் தமிழுக்கு வணக்கம். மௌனமே பேசவா இந்த தலைப்பை பற்றி மௌனமே பேச வந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த வாய்ப்பினை அளித்த என் குரு தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய இன்னொரு குரு புலேந்திரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பானவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எனக்கு கொஞ்சம் பொறுமை அதிகமா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபப்படுற இடத்துல கூட கோபப்படாம அமைதியா இருப்பேன். அந்த மௌனம் பேசினா எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த புத்தகம் பதில் கொடுத்துச்சு. ஒரு பாடலுடன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். காற்று வீசும் போது திசைகள் கிடையாது, காதல் பேசும் போது மொழிகள் கிடையாது, பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது, பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது, கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது. மௌனம் அனைவருக்கும் பிடித்த மொழி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொழி மௌனம், அமைதி. மௌனமே பேசவா என்னும் புத்தகத்தின் கவிதைகள் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களின் கவிதைகள் விதைகள். ஒருவரின் மௌனம் பின்பு இருக்கும் வார்த்தைகள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் நவீன வாழ்வில் கேட்கவே நேரமில்லை. முகவுரையில் புத்தகத்தில் first impression is the best impression அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு கூற்று இருக்கு. புத்தகத்தை படிக்க தொடங்கிய பொழுது ஒரு அழகான வரி, ஆனால் ஆழமான வரி. இன்றைய எனது கனவுகள் நாளை நனவாகும், நேற்றைய எனது கனவுகள் இன்று நனவாகி இருப்பது போல். அடுத்து மௌனம் வலிமையின் அடையாளம். பக்கம் 8 கவிதை தொடங்குகிறது. மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல. இந்த நூலில் மௌனம் என்பது மொழியின் உச்சமாகும், சத்தியத்தை உணரும் ஒரு அனுபவமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீகத்தின் தொடர்பு. மௌனத்தை உணர்தல் என்பது சத்தியத்தை உணர்தல், அந்த சத்தியத்தை உணர்தல் என்பது கடவுளை உணர்தல் என்று அழகாய் காட்டியிருக்கிறார். வார்த்தையை தாண்டிய மொழி மௌனம். உண்மையான உணர்வுகள் வெளிப்படும் போது அங்கே வார்த்தைகளுக்கு இடமில்லை. மௌனமே அந்த உணர்ச்சியின் மொழியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் சமூகத்தின் உணர்வு, வலியை பகிர்தல். சமூக அவலங்கள் வெறும் தத்துவங்கள் பேசாமல் இவர் வறுமை, மனித நேயமற்ற செயல்கள், இரத்த கலரிகள் நிறைந்த இந்த உலகில் மனிதர்கள் படும் துயரங்களை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். கடவுள் சித்தம் என்று போலிவாதம். என்ன நடந்தாலும் எல்லாம் கடவுள் சித்தம் என்று கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் மௌனமாக இருப்பதை இவர் எதிர்க்கிறார். கண்ணெதிரே நடக்கும் அநீதிகளை கண்டு பொங்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்துகிறார் இந்த புத்தகத்தில். சமூக சிற்பிகள். மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் சமூகத்தின் சிற்பிகளாக மாற வேண்டும், வெறுமனே வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது என்று தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள் வலியுறுத்துகிறார். புதிய உலகம். அன்பே அடிப்படை, நேசிப்பின் உலகம். இந்த உலகம் அழகான மனிதர்களையும் அதே சமயம் சுயநலம் கொண்டவர்களையும் கொண்டது. நாம் நேசிப்பை அடிப்படையாக கொண்டே ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். கல்வி முறை. குழந்தைகளுக்கு புத்தக கல்வியோடு வாழ்க்கையும் வாழ்வதற்கான கலை, தொழில் மற்றும் சேவை மனப்பான்மையை கற்றுத்தரும் கல்வி முறையாக இருக்க வேண்டும் என்று முன்வைக்கிறார் தன் கருத்தை. சேவையே வழிபாடு. மனிதர்களுக்கு செய்வதே உண்மையான வழிபாடு. இதுவே நம் வாழ்க்கையின் அடித்தளமாக
அமைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மௌனம் என்பது பல உணர்வுகளை ஒரே நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஒரு பேராயுதம் மற்றும் பேரமைதியும் இரண்டும் கலந்தது. இந்த நூலை வாசித்த ஒருவராக என் மனதை நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டது. பொதுவாக நாம் மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று மட்டுமே புரிந்து கொள்வோம். ஆனால் இந்த நூலில் கவிஞர் அதைவிட ஆழமாக பார்க்கிறார். மௌனத்திற்கு பின்பு பேசுவது 2 வார்த்தை பேசினால் அது பேச்சு, மௌனத்திற்கு பின்பு பல்லாயிரம் வார்த்தைகள் ஒளிந்திருக்கும் என்று கூறுகிறார். அவருக்கு மௌனம் என்பது வெறும் அமைதி மட்டும் கிடையாது, அது மனிதனின் மொழி, உணர்வின் வடிவம். சில நேரங்களில் சுமை, சில நேரங்களில் சுகம், சில நேரங்களில் போராட்டம். இந்த புத்தகத்தின் பக்கங்கள் நான் உணர்ந்த முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், சொற்களால் சொல்ல முடியாததை மௌனம் சொல்லிவிடுகிறது. ஒரு மனிதன் எப்போது பேசாமல் இருப்பது அவனுக்கு சொல்ல எதுவும் இல்லாததால் அல்ல, அவன் உள்ளத்தில் இருக்கும் உணர்வு மிகவும் ஆழமானதாக இருப்பதால். மௌனம் என்பது மௌனமே பேசவா புத்தகத்தில் பல பரிணாமங்களில் வருகிறது. ஒரு இடத்தில் மனதின் அமைதி, மற்றொரு இடத்தில் வாழ்க்கையின் காயங்கள், அதனால் உருவாகும் சுமை. சில வரிகளில் அது காதல், ஏமாற்றம், தனிமை, சமூக வேதனை, மனித போராட்டம் ஆகிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள ஒரு உள்மொழியாக இந்த புத்தகத்தில் கூறியுள்ளார். எனக்கு மிகவும் பிடித்த எண்ணம் என்னவென்றால், இந்த நூல் மௌனத்தை பலவீனமாக காட்டவில்லை, மாறாக மௌனத்தின் மன வலிமையை ஒரு வடிவம் என்று காட்டுகிறார். சில நேரங்களில் பேசுவதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதற்கே அதிக வலிமை வேண்டும் என்பதை இந்த கவிதைகள் நினைவூட்டுகின்றது. மேலும் இந்த கவிதைகள் தனிப்பட்ட உணர்வை மட்டும் கூறாமல் மனித வாழ்க்கையின் சிக்கல்கள், சமூகத்தின் முகங்கள், உள்ளத்தின் காயங்கள் இவை எல்லாவற்றையும் மௌனம் வழியாக சொல்கிறது. அதனால் இந்த கவிதைகள் படிக்கும் போது இது ஒரே ஒருவரின் குரல் அல்ல, பலரின் அனுபவங்களின் எதிரொலி போல் எனக்கு தோன்றியது. முக்கியமாக எனக்கு பிடித்த பக்கம் 58 பாரதி கண்ணம்மா. இளம் வயதிலேயே மறைந்த பெண் கவிஞனான பாரதி கண்ணம்மாவை ஆசிரியர் கவிதாஞ்சலி போல் வர்ணித்துள்ளார். காற்றாக, நெருப்பாக, தீயாக, வெளியாக, நிலவாக 5 பூதங்களையும் அவளை உருவகப்படுத்தியுள்ளார். அவள் மறைந்து போகவில்லை, மாறாக நம்மை தொடங்கி வைக்கவே அவள் மறைந்தாள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆணாதிக்கம் மடமைகளையும் அறியாமை இருளையும் தன் சொல்லால் சுட்டரிக்கப்பட்டவளாக அவளை போற்றுகிறார். இனி பெண்ணுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக எங்கள் கைகள் ஏந்த போவது பெண்ணின் வளையல்கள் அல்ல, துப்பாக்கிகள் என்று அவளை அழகாக வர்ணித்துள்ளார் புரட்சியாளராக. அப்புறம் பக்கம் 76 அன்னை தெரசாவின் நினைவுகள். அன்னை தெரசாவின் நினைவை வருத்தத்துடன் கூடிய ஒரு வணக்கத்தில் தொடங்கியுள்ளார். அன்னை தெரசாவை அர்ப்பணிப்பு மந்திரத்தால் அகிலத்தை அசைத்திட்ட கவிதை என்று வர்ணிக்கிறார். மெழுகுவர்த்தி வாழ்ந்த பின்பு முடிந்து போகிறது, ஆனால் அன்னை தெரசா முடிந்த பின்பும் வாழ்கிறார் என்று வாழ்வின் சிறப்பை விளக்கியிருக்கிறார். திருமணம் இன்றியே எண்ணற்ற சிசுகளுக்கு தாயாக முடிந்தது அன்னை தெரசாவின் வாழ்வின் அற்புதம் என்று கவிஞர் நெகிழ்கிறார். இந்த நூலில் அழகான இறுதி பகுதி. இந்த உலகம் ஒரு மௌன யாத்திரை என்றும், நம் அனைவரும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கோம் என்றும், ஒரு பறவை எதிர்பார்ப்பின்றி தன் கூட்டை தானே கட்டுவது போல் நாமும் நம் லட்சிய பயணத்தை தொடர வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார். கடைசி வரிகளில் இது வெறும் வெற்றித்தால் இன்னும் எழுதப்படாத அவரவர் கவிதைகளை ஒரு பொழுதில் பயணம் நிறுத்தி ஸ்தம்பிக்கிறது. அதே புள்ளியில் தொலைந்து போன மௌனமாய் என்று மௌனத்திலேயே நூலை நிறைவு செய்கிறார். மௌனம் என்பது செயலற்ற தன்மை அல்ல, அது மாற்றத்தின் தேடல். மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி வெளிச்சத்தை தருவது போல் மனிதன் தன்னை சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கும் போது தன் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என்று வலியுறுத்துகிறார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வரி. இந்த புக்கை ஃபுல்லா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த 7 நிமிஷம் பத்தாது. எனக்கு இதுல இருக்க எல்லா வரிகளும் ஒரு பக்கத்துலயும் அவ்வளவு ஆழ்ந்த கருத்தை சொல்லிச்சு. நான் இந்த
கவிதையே சொல்லல, அந்த கவிதைக்கு பின்னாடி இருக்க கருத்துக்களை சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, நிஜமில்லை என் தோழர்கள், எதுவும் நிஜமில்லை. ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஆறு நிஜமில்லை, எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பு நிஜமில்லை, தெரிந்து கொண்டிருக்கும் இந்த வானம் நிஜமில்லை, சுகமும் துக்கமும் நிஜமல்ல, நீங்களும் நாங்களும் நிஜமல்ல, பின் எதுதான் நிஜம்? வந்து போகும் வாழ்வில் எதுவும் நிஜமில்லை என்பதே நிஜம். இப்படி ஒரு கவிதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நிலாவுக்காக ஒரு கவிதை. உன் வளர்ப்பிறையும் தேய்ப்பிறையும் இன்ப துன்ப வாழ்க்கை தத்துவத்தை அல்லவா எங்களுக்கு போதிக்கிறது. அதே நிலா, சோறு, ஊட்டி நம்ம சாப்பிட்டதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஒரு வரையும் வர்ணிச்சிருக்கிறாரு. நான் அதை சொல்றதை விட நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதே புக்கை படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாம் வெறும் நிகழ்களாக அல்லாமல் அநீதிகளை சுட்டெரிக்கும் நெருப்பாக மாற வேண்டும் என்று நூலில் புரட்சிகரமாக கூறியுள்ளார். திருவள்ளுவரின் திருக்குறள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் இந்த புத்தகத்தின் கருத்துகள் கவிதையின் வடிவில் முக்கியமாக அமைந்துள்ளது. நான் புத்தகம் படிப்பதால் தான் இன்றும் உயிரோடு இருக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து. இந்த புத்தகத்தை என்னை படிக்க வைத்த என் திருமந்திர பேராசிரியர் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.